உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய அறிவோம் ஆன்மீகம் நிகழ்வில் நாம் காண இருப்பது தமிழ்க் கடவுள் முருகனின் விசாகம். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவேன். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவேன். கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன். பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன். நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவேன். பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவேன், பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவேன். பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவேன், பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவேன். தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவேன், தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவேன். மனம் பித்தானாலும் முருகன் அருளால் முத்தாவேன். நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவேன். கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன். நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவேன். முருகா 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 முருகா. வைகாசி விசாகம் என்றால் என்ன? வைகாசி விசாகம் முருகப்பெருமானை வழிபடுவதற்குரிய மிக அற்புதமான நாள். இந்த நாளின் சிறப்பம்சம் என்ன, எப்படி வழிபட வேண்டும் என்பதை பார்ப்போம். இளவேனிற் காலத்தின் பிற்பகுதி என்பதால் வைகாசி மாதம் வசந்த காலமாக இந்தியாவில் உள்ளது. எனவே இந்த வசந்த காலமான வைகாசி விசாக தினத்தில் கோயிலில் வசந்த உற்சவ விழாக்கள் நடத்தப்படுகின்றன. விசாக நட்சத்திர 6 நட்சத்திரங்களின் கூட்டமாகும். முருகப்பெருமான் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் அவருக்கு விசாகன் என்று பெயர். வி என்றால் பறவை, அதாவது மயில். சாகன் என்றால் பயணம் என்று பொருள். மயில் மீது பயணம் செய்யக்கூடியவர் என்று பொருள்படும். ஆறுமுகன் அவதரித்த இந்த பௌர்ணமியுடன் வரக்கூடிய வைகாசி விசாக நட்சத்திரமாகும். இந்த அற்புத வைகாசி விசாக தினத்தில் ஆறுமுகன் அவதரித்த நாளாக கொண்டாடப்படும் அதே வேளை யமதர்மராஜனின் அவதார தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. அதனால் இந்த தினத்தில் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நமக்கு முருகனின் அருளும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும். வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரத்தின் சிறப்புகள். இந்த விசேஷ தினத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய திருக்கோயிலில் கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வைத்து இறைவனுக்கு உஷ்ணசாந்தி உற்சவம் எனும் வெப்பம் தணிக்கும் விழா ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது. இந்த நாளில் இறைவனுக்கு சிறுபருப்பு பாயசம், அப்பம், நீர்மோர் முதலியவை நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. நாம் இறைவனுக்கும் வரும் பக்த கோடிகளுக்கும் சிறுபருப்பு பாயசம், அப்பம், நீர்மோர் கொடுத்து தானம் வணங்கினால் நமக்கு ஆயுள் நீடிக்கும், சர்வ சகல வசதிகளும் வரும் என்பது ஐதீகம். இந்த திருநாளில் திருச்செந்தூர் கோயில் வசந்த மண்டபத்தில் உள்ள நீர்த்தொட்டியில் 6 மீன் பொம்மைகளை அதில் இடுகின்றனர். முருகனின் வாயிலிருந்து சிந்திய பாலினை குடித்த அந்த மீன்கள் சாப விமோசனம் பெற்ற பாரச முனிக்குமாரர்களை நினைவுபடுத்தும் விதமாக ஆரி முருகனின் வாயிலிருந்து சிந்திய பாலினை குடித்த அந்த மீன்கள் சாப விமோசனம் பெற்ற பாரச முனி
குமாரர்களை நினைவுபடுத்தும் விதமாக 6 முனிவர்களின் உருவ பொம்மை வைத்து முருகன் சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது. மகாபாரதத்தின் வில் வித்தகனான அர்ஜுனன் சிவனிடமிருந்து பாசுபத ஆயுதத்தை வரமாக பெற்ற நாள். 12 ஆழ்வார்களில் முக்கியமான நம்மாழ்வார் பிறந்த தினம் என்று. வைகாசி விசாக சுபதினத்தில்தான் திருமழப்பாடி என்ற ஊரில் சிவபெருமான் மழு என்ற ஆயுதத்தை ஏந்தி திருநடனம் ஆடிய அற்புத நாள். தஞ்சை பெரிய கோயிலில் பொக்கிஷமாக பல கல்வெட்டுகள் உள்ளன. அதில் பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனின் சரித்திரத்தை நாடகமாக அரங்கேற்றுபவர்களுக்கு ஆண்டுதோறும் வைகாசி விசாக தினத்தில் நாடக கலைஞர்களுக்கு ஊதியமாக நெல் வழங்கி ராஜேந்திர சோழன் ஆணையை பிறப்பித்ததாக கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமலிங்க அடிகளார் தன் சத்தியஞான சபையை வடலூரில் நிறுவிய தினம். இந்த சிறப்பான நாளில்தான் பெரும்பாலான கோயில்களில் மகா உற்சவம் நடத்தப்படுகிறது. முருகன் அவதரித்த வைகாசி விசாக தினத்தில் பிறப்பவர்கள் அறிவு கூர்மையுடன் பல புகழ்களை அடைவார்கள் என கருதப்படுகிறது. வால்மீகி ராமாயணத்தில் ராம லட்சுமணனுக்கு முருகப்பெருமானின் பிறப்பு மற்றும் அவரின் அருமை பெருமைகளை விளக்கி கூறுவது போல அமைந்திருக்கும். இதனை கேட்பவர்களுக்கு அவர்களின் பாவம் நீங்கி புண்ணியத்தை அடைவார்கள் என்றும் இந்த நிகழ்வை குமார சம்பவம் என வால்மீகி குறிப்பிடுவார். இதை தழுவியே வடமொழி கவிஞர்கள், குறிப்பாக காளிதாசர், முருகப்பெருமானின் அவதாரம் குறித்து அவரின் நூலான குமார சம்பவம் என்று குறிப்பிடுகிறார். நேபாளத்தில் கபிலவஸ்து பேரரசர் சுத்தோனா கௌதமாவின் குமரன் சித்தார்த்தர் எனும் கௌதம புத்தர் வைகாசி விசாக புண்ணிய நாளில்தான் ஞானத்தை அடைந்த நாளாக கருதப்படுகிறது. இப்படி பல சிறப்புகள் நிறைந்த வைகாசி விசாக தினத்தில் நாமும் விரதமிருந்து முருகப்பெருமானை வணங்கினால் ஞானமும் எல்லா வகை செல்வமும் கிடைத்து சிறப்பாக வாழலாம். மீண்டும் மற்றும் ஒரு அறிவோம் ஆன்மீகம் நிகழ்வில் சந்திக்கின்றேன். வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்.